நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் சுபமாக நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எந்த காரியத்தை நாம துவக்கினாலும் விநாயகர் வழிபாடு பண்ணி துவக்கும் பொழுது அந்த காரியமானது நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகம். நமது சுடமட்டி வலசு பொங்காரம்பிகை ஆலயமானது பராமரிப்பு பணியில் பார்க்கப்பட்டு சிறப்பான முறையிலே கோபுரங்களுக்கு வர்ணங்கள் தீட்டப்பட்டு ஆலயத்திலே புதிதாக கருப்பண்ண சுவாமி மற்றும் தெய்வங்கள் துவாரசக்தி முறையிலே அமையப்பட்ட பொங்காலயத்தின் தொடக்கமாக 12 நாட்கள் அம்பிகைக்கு தினசரி மாலை வேளையில் அபிஷேக ஆராதனையானது சிறப்பாக நடைபெற்று இந்த மண்டலாபிஷேக பூர்த்தி வைபவம்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் 108 வடப்படி சங்காபிஷேக யாக வழிபாடு நடைபெற்று இப்பொழுது விநாயகர் பெருமான இடத்துல நாம் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த யாக வழிபாடெல்லாம் 6 விதமான செல்வங்கள் பரிபூரணமாக கவிதங்கள் தொழிற்ஸ்தானங்கள் முன்னேற்றமடைய வேண்டும். போக்குவரத்து ஸ்தானங்களில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்கள் நீக்கப்பட வேண்டும். நாங்கள் நினைக்கின்ற காரியங்கள் எடுத்த மாத்திரத்திலே நடைபெற வேண்டும். எல்லோருக்கும் எல்லா விதமான நட்பலங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று 16 விதமான செல்வங்களும் எங்களுக்கு எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற வேண்டும். அதற்கு முழுவதும் கருண பெருமான் பரிபூர்ண திருவருள் கிடைக்கப்பெற வேண்டும். குங்காள அம்பிகையின் பரிபூர்ண திருவருள், சுயம்பு மகாமாரி அம்பிகையின் பரிபூர்ண திருவருள், सर्वदा अनंतरम पंडितरम